ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ வீடியோ போட்டு 4 நாள் ஆச்சு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சவங்க என் வீடியோக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதயம் சீரியலை பார்த்துடலாமா? இந்த 4 நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ வச்சு நான் ப்ரிவ்யூ பார்த்துருவேன். டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே ப்ரிவ்யூ பார்த்துருவேன். பட் ஆனால் வீடியோ போடணுன்னு நினப்பேன், வேண்டாம் இன்னும் ஒரு 2 நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. ஸோ இன்றைக்கி வந்து 4 நாள், ஐ திங்க் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ 5-6 நாளோட ரிவ்யூ வந்து சேர்த்து இன்றைக்கி வச்சு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ரீசெண்டாக நம்ம யார் பாரதி ராஜா ஐயா வந்து இறந்தாங்க இல்லையா? ஸோ ரொம்ப இவங்களாம் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்து கிடைச்ச பொக்கிஷங்கள். பாக்யராஜ், பாரதி ராஜா இவங்க படங்கள்லாம் பார்த்திங்கனாலே நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு கதையை நோக்கி பயணம் பண்ணும். இப்போ பாக்யராஜ் பேசின வீடியோ கூட இப்போ தான் நான் பார்த்து முடித்தேன், யூடியூப்பில் வந்திருந்தது. சொல்லியிருப்பார், ரஜினி கமலஹாசன் பீரியட்லே வந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி நிலையாக நின்றவர் வந்து பாக்யராஜ் சார். பாரதி ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நிறையா எக்கச்சக்கமான படங்கள் கைஸ். அவர் மூலியமாக அறிமுகமான எவ்வளவோ ஹீரோயின்ஸ் வந்து இன்னுமே வந்து அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ என்னன்னு தெரியல, தமிழ் திரையுலகத்துக்கு ஏதாவது கண்ணு பட்டுருச்சா என்னன்னு தெரியல. அடுத்தடுத்து வந்து நம்ம நிறையா பொக்கிஷங்களை வந்து இழக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்ல இயக்குநர்களை வந்து இழக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ரொம்ப நல்ல ஜாலியான டைப் பாக்யராஜ் சார். பேசும்போதே நல்லா காமெடியாக தான் பேசுவார், நல்ல மனுஷன். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒன்று தாங்க கேஸ், இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒன்றாகி போச்சு. மெயினாக அந்த சுகர் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே அது காமனாகி போச்சு. சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க அந்த சுகர் நோயை. அது எப்போ வருது, எப்படி வருது, இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. ஸோ எல்லாருமே வந்து ஹெல்த் வைஸாக கவனமாக இருங்க. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. தயவு செஞ்சு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நம்மளோட ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். ஸோ அதனால் ஹெல்த்து மேலே கொஞ்சம் கவனம் வச்சு வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் திங்கிங்கை அதிகமாக இது பண்ணாதீங்க, பாசிட்டிவ் திங்கை மட்டும் வைங்க, சரிங்களா? நல்லதை மட்டும் செய்யுங்க, கெட்டதை அறவே விட்டுருங்க. ஏன்னா நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது கைஸ். அதை மட்டும் நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதான் உண்மை. இயற்கை அப்படின்ற ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரனாலும் கிடையாது, ஏழை பணக்காரன், சரியா? இவன் காசு வச்சுருக்கான், இவன் காசு வைக்கல, இவன் வந்து 10 அடுக்கு மாளிகை கட்டியிருக்கான், இவன் குடிசை வீட்டில் தான் இருக்கிறான், இவங்கிட்ட காசு நிறையா இருக்குது, இவங்கிட்ட காசே இல்லை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதெல்லாம் இயற்கைக்கு சுத்தமாக தெரியாது கைஸ், சரிங்களா? நீ நல்லது செஞ்சால் உனக்கு இயற்கை வந்து லட்சக்கணக்கான நல்லதை உன் லைஃப்பில் கொடுக்கும். நீ கெடுதல் செஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மை. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லோரும் நம்மளையும் சந்தோஷமாக வச்சுட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வைங்க, சரிங்களா? இந்த படங்களை பார்த்துட்டு வீணாக வன்முறை, அடிதடி, சண்டை, பயங்கரம், இந்த மாதிரி இதிலெல்லாம் திருட்டு, இந்த மாதிரி இதிலெல்லாம் ஈடுபடாமல் நல்லதே நினச்சி இறைவனை வேண்டி நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து கடவுள், சாமி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்கும் கைஸ். ஆனால் அதை மீறி ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இயற்கைக்கு முன்னாடி யாருமே ஒன்றுமே இல்லை கைஸ். அதை மட்டும் நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு வந்து எந்த வித்தியாசமும் தெரியாது. ஐயோ இவன் பணக்காரன், இவன்கிட்ட நம்ம போகவே கூடாது, இவனை ஏழை, இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இயற்கைக்கு என்றைக்குமே கிடையாது. அதுக்கு எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா? அதனால் நான் பணக்காரன், என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி காலரை தூக்கி விட்டாலும் இயற்கைக்கிட்ட ஒன்றும் நடக்காது, அதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க, ஹெல்த்து மேலே ரொம்ப அக்கறையாக இருங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. இது என்னோடய கைண்ட்லி ரெக்வஸ்ட்.
ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு குட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இதை கேட்கணும்னா கேளுங்க, கேட்காட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரலாமா? ஸோ இதயம் சீரியல் இந்த 6 நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சீரியலை பொறுத்தளவு என்னன்னு தெரியுமா கேஸ்? கடத்தல், கோயில், ஹாஸ்பிட்டல், பாரதி மித்ரா சண்டை, அதுக்கப்புறம் வந்து பவானியோட ஆட்டம், மித்ராவோட ஆட்டம், இது கலந்த கலவை தான் இந்த இதயம் சீரியல். சீசன் 1 எப்படி இருந்தது பார்க்குறதுக்கே. இதயம் சீரியல்னால் டிவி ஆன் பண்ணி 2 மணிக்கு எப்படி உட்காருவோம், அரை மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியாது. ஆனால் இந்த சீசன் 2 ஏன்டா எடுக்கிறாங்க, தயவுசெய்து இந்த கருமம் முடித்த சீரியலை சீக்கிரம் முடித்து தொலைங்கன்னு கேட்டு தொலைய மாட்டேங்கிறாங்க. 1000 எபிசோட தொட்டாச்சு. இதுக்கு மேலே எதுக்குடா கதையை நீங்கள் இழுத்துக்கிட்டே போகிறீங்க? எத்தனை தடவை அந்த பிள்ளையை கடத்துவீங்க? எத்தனை தடவை அந்த தமிழ் பாப்பாவை நீங்கள் கடத்துவீங்க? என்ன ஆக்சுவலாக நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் முதல்ல சீரியல் எடுக்கிறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கமெண்ட்ஸு இந்த கீழே ப்ரிவியூ வரும்போது கமெண்ட்ஸ்லாம் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் அந்த சீரியலை கழுவி தான் ஊற்றுறாங்க. ஆனால் நேரில் வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவார்டு ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதயம் சீரியலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. யார் அவங்களுக்குலாம் சப்போர்ட் தர்றா? யார் அவங்களுக்கு சப்போர்ட் தர்றா? வேணால் இந்த என்ன சொல்கிறது, இந்த பாரதி ஆதியோட அந்த லவ் சீன் பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து லவ் சீன் பிடிச்சவங்களுக்கு மட்டும் வேணால் இந்த சீரியல் பிடிக்கலாமே ஒழிய, மற்றபடி கதையாக நேசிக்கிறவங்களுக்கோ ஒரு கதையாக பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த சீரியல் சுத்தமாக பிடிக்காது கைஸ். ஏன் கைஸ், லேப்டாப்பை பார்த்துட்டாலாமா, லேப்டாப்பு பார்த்த விஷயம் பவானிக்கு தெரிஞ்சு தமிழை கடத்துறாப்புல. நீ லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்தேனா தான் தமிழை விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இந்த இவன் வேறு மாதிரின்னு சொல்லி நம்மளோட இவர் நடிச்சிருப்பார், பிரபுவோட பையன் பேர் எனக்கு டக்குனி ஆகும் வரல. அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படம் தான் இந்த இவன் வேறு மாதிரி. அந்த படத்தை அப்படியே கப்ஸா அடித்த மாதிரியே இருக்குது, அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது. காப்பி பேஸ்ட், உண்மையிலே காப்பி பேஸ்ட்னே நம்ம சொல்லலாம். அந்த படத்தில் ஹீரோயினை வந்து இந்த மாதிரி தான் சோளக்காட்டி பொம்மையாக நிற்க வச்சு படத்தை இது பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ தமிழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே ஒரு கூறுகட்டத்தனமாக. நான் தான் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணும்போது தான் சொல்கிறது ஒன்று தான், சீரியல் வந்து இப்போ சீரியல் கிடையாது, சினிமா பேஸ்டு ஸ்டோரியாக தான் எல்லாமே இருக்குது. சினிமாவை அப்படியே காப்பி அடிக்க வேண்டியது. என்னடா எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் படித்து பார்ப்பேன், ஈவன் வேறு மாதிரி. அப்புறம் தான் எனக்கே யாவும் வந்து அந்த படம் பார்த்தது. அந்த படத்தில் அவர் தான் நடிச்சிருப்பார். கடைசியில் அந்த ஹீரோயினை வந்து வில்லன் வந்து அப்படி தான் கட்டி வச்சுருப்பான். அதை அந்த ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ ஒரு வழி ஆயிடுவான். அந்த மாதிரி இங்கே தமிழை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தமிழ் என்ன செய்கிறா, தாங்கிட்ட இருக்க அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க பேனா, பென்சிலு, ரப்பரு, எரேசரு, நோட் புக்கு கொண்டு வந்து வரிசையாக போட்டே வர்றாப்புல. எப்படி இந்த சீதையை வந்து ராவணன் இது பண்ணும்போது சீதாதேவி வந்து தன்னோட நகைகளையோ எதையோ ஒன்று அப்படியே வரிசையாக போட்டே போவாங்களாமா ராமர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா, அந்த கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்றுனா போட்டே வருது. போட்டு வந்து இந்த புக்கை பார்த்து கண்டுபிடிக்கிறாராமா. அப்போ தமிழ் வந்து இங்கே தான் இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பொண்ணை வந்து 2 கையிலையும் இந்த வைக்கோலை வச்சு கட்டி இப்படி சோளக்காட்டு பொம்மையாட்ட நிற்க வச்சுருக்காங்க. இது ஏன் இப்படி இப்போ தான் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி சீரியல்லாம் எடுக்காதீங்கன்னு நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆனால் டேரக்டர் அதெல்லாம் காதில் போட்டுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இப்போ தான் அந்த பொண்ணு காலில் ஸ்கூலில் அந்த ரன்னிங் ரேஸில் வந்து மித்ரா வந்து அந்த ஷூவில் வந்து ஆணி வைக்கிறது, அந்த ஆணியோடு அந்த பொண்ணு ஓடி ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இவன் வேறு மாதிரியில் அந்த சோளக்காட்டு பொம்மையாக ஆக மொத்தம் தமிழை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தான் இந்த சீரியல் வந்து அதிகமாக எடுக்கப்படுது. அதான் உண்மை. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் சீன்ஸ். ஓகே, தயவு செஞ்சு அந்த அந்த பாரதி இந்த 2 முட்டையிலையும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியல் நான் ஒரு எண்டு கார்டு போட்டால் வேலை முடிஞ்சது. ஏன் எங்களையும் போட்டு அறுத்துட்டு நீங்களும் உங்களுக்கு வேலை மெனக்கட்டு எந்த சீரியல் இல்லாமல், ஐயோ சாமி. அப்புறம் இது என்னதுக்கு இன்னொன்று சாமந்தின்னு ஒரு சீரியல் வருமாட்டிருக்கு, கம்மிங் சூன்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். நான் அதை அன்றைக்கே ரிவ்யூவில் சொல்லலாம்னு நினச்சேன். அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு அக்காக்காரி வந்து படிக்காதவளாக இருப்பாளாமா, உடனே தங்கச்சிக்காரி வந்து படித்தவளாக இருப்பாளாமா, உடனே தங்கச்சிக்காரி கூப்பிட்டு வர மாப்பிள்ளையே வந்து பார்த்திங்கன்னா இவள் வேலை பார்க்குற வீட்டுக்கே தங்கச்சிக்காரி மருமகளாக வருவாளாமா. இந்த கதை எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா,
சின்னஞ்சிறு கிளியை இப்போ ஓடிட்டுருக்குல கைஸ், அந்த சீரியல் மாதிரியே இல்லை. அதில் வந்து அக்காக்காரி வந்து இது ஆப்போசிட்டாக இருக்குது. அக்காவா தங்கச்சியான்னு தெரியல. ஆனால் சின்னஞ்சிறு கிளியில் தங்கச்சி வந்து வேலை செஞ்சு அக்காவை காப்பாற்றுறா. இதில் வந்து அக்காக்காரி வேலை செய்கிறாளா தங்கச்சிக்காரி வேலை செய்கிறாளான்னு தெரியல. ஆக மொத்தம் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டையாக இருந்தால் கதையாகவே இருக்குது. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலை பொறுத்தளவு ஒன்று தான், தயவுசெய்து இந்த சீரியலை சீக்கிரம் முடிச்சிருங்க, அதான் நல்லது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு சீரியலை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிடாதீங்க, அதான் நல்லது. சரியா? சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தமிழை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே சீரியல் இருக்குது. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசு சுத்தமாகவே சீரியலில் வர காமிக்கவே மாட்டேங்கிறாங்க வாசுவை, ஏன்னே தெரியல. வாசு அப்பப்போவாது வந்துக்கிட்டு இருந்தாப்புல. தமிழுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன்னு சொல்லி மித்ரா கழுத்தை பிடிச்சி நெரிச்சதோடு சரி. அதுக்கப்புறம் வாசுவையும் காணா, அவங்க தாத்தாவையும் காணா, அவங்க கொழு தாத்தாவையும் காணா, யாரையும் காணா. சுத்தமாக வாசுன்ற கேரக்டரே ரப்பரை வச்சு அழிச்சிட்டாங்களாட்டிருக்குது, எரேசர் வச்சு. அப்பப்போ வாசு வராங்காட்டி தான் அந்த சீரியலே பார்க்குற மாதிரியாவது இருந்தது. சுத்தம் இப்போ நல்லாவே இல்லை. ஆதியை வச்சே எடுக்கிறாங்க, ஒரு சுறுசுறுப்பே இல்லை. ஹீரோ கிட்ட வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லை. ஹீரோயின் அதுக்கு மேலே மேக்கப் கலையாமல் நடிக்கிறாங்க. கட்டின சேலை அப்படின்னு கூட கசங்கிடக்கூடாது அந்த மேடம்க்கு. அப்பா சாமி முடியல, நல்லா இல்லை கைஸ். உண்மையிலே இதயம் சீரியல் நல்லாவே இல்லை. நிறைய பேர் வந்து நான் இந்த சீரியல் பார்க்கலக்கா, நான் பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா? ஏன்னா இந்த சீரியல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, வெறும் தலைவலி தான் மிஞ்சும். சரியா? அதனால் வேறு நல்ல விஷயங்களில் மனசை செயல்படுத்தி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. நானே பாருங்க சீரியலே பார்க்குறதே விட்டுட்டேன். ஜஸ்ட்டு இந்த ரிவ்யூ வச்சு மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் நான் இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் வந்து வீடியோ பார்க்கல, ஜஸ்ட்டு ரிவ்யூ வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, நம்ம சொல்லியாச்சு. ஓகே டன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆதி பாரதியோட ஃபேனாக இருப்பீங்க. உங்களோட ஃபேன் பேஸ்டுக்காகவே இந்த சீரியல் எடுப்பாங்களாட்டிருக்குது. சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாது, இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அதுக்கு ரெண்டுக்கு சேரணும். இந்த தமிழுக்கும் அந்த குட்டி பையனுக்கும் அவங்க அம்மா அப்பா கிடைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி என்னமோ செஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்ற சீரியல் வாரிசு நான் பார்க்கல கைஸ். அதுக்கப்புறம் கெட்டி மேலே வந்து என்னமோ இறுதி கட்டத்தை நோக்கி அப்படிங்கிறாங்க. அஞ்சலி வந்து மகேஷை புரிஞ்சுக்கிட்டு அந்த மகேஷ் அப்படின்னு சொல்லி ஓடுறாப்புல. இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் கெட்டி மேளம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். கெட்டி மேளம் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். இறுதி கட்டத்தை நோக்கினா அப்போ கெட்டி மேளம் வந்து முடிய போகுது தானே. அதே மாதிரி இந்த நல்ல வார்த்தையை நாங்கள் இதயம் சீரியலில் கேட்டால் நல்லாயிருக்கும். இறுதி கட்டத்தை நோக்கி இதயம் சீரியல்னு போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளுக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம். பை கைஸ். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக பேசலை, ஏன்னா எப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து நான் இப்போயே 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இடையிடைக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கிறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.